காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என்னுடைய வழிநடத்துதலை நீ பெற்றிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் முக்கிய பகுதி என்னுடைய வழிநடத்துதலே. தொடர்ச்சியான வழிநடத்துதல் உன் அத்தியாவசிய தேவை. என் சித்தம் என்ற நிச்சயமான எல்லைக்குள்ளேயே நீ செயல்பட வேண்டும். என் சித்தம் உன் காதுகளில் தெளிவாக கேட்க வேண்டும். உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என் வழிநடத்தலுக்குள்ளேயே மறைந்துள்ளது. நீ அதற்காக காத்திருக்க வேண்டும். உன்னை முற்றிலுமாய் என் கரங்களில் ஒப்படைத்து விடு. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என் வசன தியானம். அதன் அடிப்படையிலேயே என் வழிநடத்துதல் இருக்கும். ஆகவே இரவும் பகலும் என் வசனங்களை தியானி. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் வார்த்தைகள், செயல்கள் அறவே அகற்றப்பட வேண்டும். தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தில் நிலைத்திரு. என்னை பிரியப்படுத்துவதே முழு நோக்கமாக இருக்கட்டும். உன் உள்ளான இருதயத்திலிருந்து ஜெபம் ஒரு தூபம் போல எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்துவின் சிந்தை உன்னை மூடிக்கொள்ளும். உலக சிந்தையை தள்ளிவிடு. கண்களை மேல் நோக்கி ஏறெடு. அழிந்து போகும் பொருட்கள் மேல் கவனம் செலுத்தாதே. உன் சமாதானம் குலையாதபடி நடந்து கொண்டு வா. ஆதார வசனம்: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105.